தெளிவுதான் ஜீவிதம். நீயே லோகம், நீயே ஞானம், நீயே பள்ளி, நீயே பாடம், உலகம்தான் புத்தகம். மனதில் மயக்கமோ பொன் நிமிஷமே உன் வசம். கனவோ ஆயிரம் நனவாக்கினால் சரித்திரம். தெளிவுதான் ஜீவிதம். ஆடிக்கொள் சிறு பொழுதிலே நீ அள்ளிக்கொள் சிறு பருவத்தில் சிறப்புகள் வளர்த்துக்கொள். பாடிக்கொள் உன் பாடலை உன் பல்லவி புது நல்வழி துழுகின்ற வயசிது. பூக்கள் உன் பாடம் புது வாழ்க்கை உன் பாடல் காற்றோடு காற்றாக ஆடிவா. தெளிவுதான் ஜீவிதம். நீயே லோகம், நீயே ஞானம், நீயே பள்ளி, நீயே பாடம், உலகம்தான் புத்தகம். வானமே உன் தலையிலே ஆனந்தமே உன் நெஞ்சிலே துணிந்து போவழியிலே. லட்சியம் உண்டாகட்டும் உன் எண்ணங்கள் நிறைவேறட்டும் துணிந்து போ உலகிலே. நெஞ்சு தெளிவாக உன் வாழ்க்கை நெறியாக முன்னேறி செல்வாயே தங்கமே. தெளிவுதான் ஜீவிதம். நீயே லோகம், நீயே ஞானம், நீயே பள்ளி, நீயே பாடம், உலகம்தான் புத்தகம். மனதில் மயக்கமோ உன் நிமிஷமே உன் வசம். கனவோ ஆயிரம் நனவாக்கினால் சரித்திரம். தெளிவுதான் ஜீவிதம். श्री महागणाधिपतये नमः. मांगल्य गौरी देवताभ्यो नमः. मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे जीवकरदां शतं. मांगल्यधारण मुहूर्तः सुमुहूर्तोऽस्तु. என்னடா எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு இருக்காங்க, நீ இன்னும் வந்த வேலை முடியாம நான் போயிருவேனா? இன்னும் கொட்டுக்கலையா? ஜோக் அடிக்காதீங்க மாமா. நீங்க ஊருக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டு கதையை கேக்குறேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? நான் படம் எடுக்க போறேன்னு எப்படா சொன்னேன்? உங்களை யாரு சினிமா எடுக்க சொல்றாங்க? டைம் பாஸ் கதை கேளுங்க. எல்லா ப்ரொடியூசர் சொல்ற மாதிரி நல்லா இல்லன்றீங்க. தப்புடா. ஆனா இப்ப இதெல்லாம் கேக்குறதுக்கு டைமும் கிடையாது, மூடும் இல்ல. அது இல்ல மாமா,
அம்மா உசுறு விடும்போது என்ன சொன்னாங்க, நீ எதுக்கும் டேய், 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 கவலைப்படாத. நிறுத்துடா. இந்த சித்திரவதைக்கு அந்த சித்திரவதை பெட்டர். எங்க அவன்? அதுவும் அங்க இருக்கிறான். வாங்க மாமா, என் உயிர் நண்பன் இப்ப உன் உயிர் எடுக்க போறான். டேய் மாமாடா. சார் வணக்கம் சார். நானு தெரியும் தெரியும். கதை சொல்லு. சார் ஓபன் பண்ணா சார் ஓபன் பண்ணா ஒரு ஊர்ல எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷன், அவன் தான் நம்ம ஹீரோ. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷன். பாயிண்ட் பிடிச்சிட்டான். அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு, அவர் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு சார். ரூட் மாறுது. அதான் சார், பொண்ணு பாக்குறப்ப பேய பார்த்துட்டு தேவதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். எங்கேயோ கேட்ட கதை மாதிரி இருக்குதா? தெரிஞ்ச கதை தான். இது கொஞ்சம் டிஃபரெண்ட். அவ பேய் மாத்திரம் இல்ல, பிசாசு, பூதம், பெண் வர்க்கத்துக்கே கலங்கம், நடமாடும் ராட்சசி. அந்த நல்லவரோட வாழ்க்கையில ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா, அதுதான் சார் இன்டர்வல் ட்விஸ்ட். செகண்ட் ஹாஃப் வேற. அப்புறம் இதுக்கு மேலதான் சார் விஷயமே. அந்த ராட்சசிய க்ளோஸ் பண்ணிட்டு அழகான அந்த பொண்ணை எப்படி செட்டப் பண்ணாருங்கிறது தான் சார் கிளைமேக்ஸ். கதை சொல்ல வந்தியா, குடும்பத்துல கத்தி வைக்க வந்தியா? கொலை பண்ணிடுவேன் ராஸ்கல். கிளைமேக்ஸ் சதுப்பிச்சே வாடா. வாடா. அப்பா, அவருக்கு கதை சொன்னா இவ ஏன்டா அடிக்கிறா? சினிமா கதை சொல்றேன்னு சொல்லி எங்க அத்தையோட சொந்த கதை சொல்றியா? உன்னை கொல்லாம விட்டாங்களா? வாடா. என் கதையில இவ அத்தை எங்க வந்தா? இப்ப வந்தால பாக்கல.